ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை. ஒரு விறகு வெட்டி இருந்தானம்மா. அவனோட வேலையே டெய்லி போய் காட்டில் விறகு வெட்டி கொண்டு வந்து அதை விற்று தன்னோட வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்கான். அவன் ஒரு நாள் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு சீன் நடக்குது. அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு அமையுது. ஒரு நரி கால் ரொம்ப ஊனமாக, ஒரு நொண்டி நரி, அதனால எங்கேயுமே நடக்க முடியாது, தனக்கு இறையே தேடிக்க தன்னால் போய்க்க முடியாத ஒரு நரி மரத்தடியில் ரொம்ப நேரமாக உட்காந்தே இருந்திருக்கு. அது என்னடா பண்ணுறதுன்னு பசிக்குது, சாப்பிட முடியல, சாப்பாடு இற தேட போக முடியல, பசியோடு வாடி போய் முகத்தோடு அந்த நரி அங்கே உட்காந்துருந்துருக்கு. இதை மேலேருந்து பார்த்துட்டு பாவம் அப்படின்னு அந்த நரிக்காக பரிதாபப்பட்டுட்டு அவன் வேலையை அவன் செஞ்சுட்டு இருந்திருக்கான். அடுத்த ஒரு சில நிமிஷங்களில் பார்த்தா அங்கேருந்து ஒரு புலி வேகமாக எங்கேயோ வேட்டையாடின உணவை கொண்டு வந்து இந்த மரத்தடியில் போட்டு அதை சாப்பிட்டுட்டு அதோட பசி ஃபுல்லாக தீர்ந்ததுக்கப்புறம், பசியானதுக்கப்புறம் மீதி உள்ள இறைய அங்கேயே போட்டுட்டு அது போயிடுச்சு. இதை அந்த நொண்டி நரி இருக்குல்லையா, கால் ஊனமான நரி, அந்த மீதி உணவை சாப்பிட்டு தன்னோட பசியை நீக்கிக்கிருச்சு. அதுக்கும் பசி போயிடுச்சு. இதை எல்லாமே, இந்த சீன் எல்லாமே மேல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த விறகு வெட்டிக்கு பயங்கரமா ஷாக்கா ஒரு பொறி தட்டுது. ஒரு நொண்டி நரிக்கே, ஊனமான நரிக்கே இறைவன் உணவு கொண்டு வந்து கொடுத்துறாரு. எவ்வளோ கருணையாளன் இறைவன். இந்த இறைவன் இந்த நரிக்கே சாப்பாடு கொடுக்கல, எனக்கு கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கடை மரத்துலேருந்து கீழே இறங்கி ஒரு ஓரமாக போய் உட்காந்து, இறைவா எனக்கு எப்படியா யார்ட்டையா சாப்பாடு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு. வழிப்போக்கர்கள் யாராவது இருந்தால் சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது, 2 நாளைக்கு ஒருக்க கிடைக்கும், ஒரு நாள் 2 வேளை உணவு கிடைக்கும். ஆனாலும் அவன் இறைவன் எனக்கு எப்படியாவது யார்ட்டையாவது சாப்பாடு கொடுத்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. மெலிஞ்சு வாடி போன முகத்தோடு அப்படியே உட்காந்தே இருக்கிறாரு. வழிப்போக்கர்களில் ஒருத்தரில் ஒரு ஞானி வராரு, அந்த பக்கம் கிராஸ் பண்ணுறாரு. அவர் என்னப்பா கைகள் சுகமாக நல்லா தானே இருக்கு, நீ ஏன் உழைக்காம இப்படி உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராமா. அவன் சொன்ன இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு, இந்த நரியும் புலி கதையெல்லாம் சொல்லிட்டு, நரிக்கே இறைவன் சாப்பாடு கொடுத்தாரு, எனக்கு கொடுக்க மாட்டாரா, அதுவும் இறைவன் பொறுப்பு தானே, அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். நான் எனக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்காட்டியும் எப்படியாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிரும், நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கதையை சொன்னான். அந்த ஞானி அழகா ஒரு புன்முறுவல் பண்ணிட்டு சிரிச்சுட்டு சொன்னாராம், அப்பா, இறைவன் உனக்கு 2 பேரோட காட்சியும் கொடுத்தாரு. நீ யார் மாதிரி இருக்கணுங்கிற முடிவு பண்ற ஆப்ஷன் உன் கையில இருந்தது. நீ எதை சூஸ் பண்ணியிருக்க பாரு. நீ புலியா இருக்கணும்னு நீ சூஸ் பண்ணியிருந்தேன்னா நீ போய் உழைச்சு நீ சாப்பிட்டு மிச்ச மீதி அடுத்தவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு நீ கொடுத்துருக்கலாம். ஆனா நீ சூஸ் பண்ணது நரியோட ஆப்ஷன் எடுத்திருக்க. அது மாதிரி அமைதியை உட்காந்துட்டு அடுத்தவங்ககிட்ட வாங்கி சாப்பிடணுங்கிற ஆப்ஷன் நீ சூஸ் பண்ணியிருக்க. இதுல இறைவன் தப்பு எதுவுமே இல்லை. இறைவன் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ஆப்ஷன், வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுல எதை சரியானதை சூஸ் பண்ணணுங்கிறது நம்ம கையில, அதையும் அதுக்கான வாய்ப்பையும் நம்மகிட்டே கொடுத்துட்றாரு, நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாராமா. அப்பதான் அவரை யோசிச்சா, ஆமா இல்ல, நான் புலி மாதிரி இருந்திருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்காம நரி மாதிரி இருந்திருக்கேங்கிற முடிவு எடுத்தது என்னோட தப்பு தான் உணர்ந்த அந்த விறகு வெட்டி மீண்டும் தன் வேலைக்கு, பழைய வேலைக்கு போய் விறகு வெட்டி சம்பாரிச்சு முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு அவரும் சாப்பிட்டது போக மீதி அவங்களுக்கும் கொடுத்து உதவி ஒரு பெரிய செல்வந்தனா ஆனா அப்படின்னு இந்த கதை முடியுதுங்க. இப்படிதாங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் இறைவன் நமக்கு 2 சாய்ஸ் கொடுப்பாங்க, 2 ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் ஏ, பி. எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற வாய்ப்பு எப்போவுமே இறைவன் நம்மகிட்ட விட்டுருவாங்க. நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு. ஆனால் நம்ம சரியானதை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் அது சரியான முடிவுகளாகவும் நமக்கு வெற்றிகளாகவும் வரும். நம்மளையும் அறியாமல் சம்டைம்ஸ் அல்லது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தவறான முடிவுகளை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்மளை கஷ்டத்தில் கொண்டே விடும். சக்ஸஸுக்கு போக ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நம்ம கஷ்டப்படுற சமயத்தில், ஏப்பா எனக்கு மட்டும் இப்படி இறைவா, என்னை மட்டும் ஏன் சோதிக்கிற, அந்த மாதிரி இறைவனை நம்ம நொந்துக்கிறோம். பட் அதை தேர்ந்தெடுத்த விதம் அல்லது தேர்ந்தெடுத்த இது தப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம்னா நமக்கே தெரிய வரும். திங்க் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் மாற்றி தான் யோசிக்கலாமே. நன்றி.